எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து கொழுக்கட்டை செய்யலாம். கருப்பட்டி கொழுக்கட்டை ஒன்று, பூரண கொழுக்கட்டை ஒன்று செய்யலாமா? வாங்க. பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருளும், பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருளும் காட்டுறவங்களுக்கு. சரிங்களா? இது பிடி கொழுக்கட்டை. இது வந்து கருப்பட்டி திருகி வச்சுருக்கேன். இது 1 கப்பு அரிசி மாவு. எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் கருப்பட்டி எடுக்கணும். கருப்பட்டி 3/4 கப்பு போதும். சரிங்களா? 1 கப்பு அரிசி மாவுன்னா 3/4 கப்பு அரிசி, 3/4 கப்பு கருப்பட்டி திருகி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி. சரிங்களா? இது 1 கப்பு அரிசி மாவு. இது வந்து பூரண கொழுக்கட்டைக்கு 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். இந்த கப்பில் 1 கப்பு அரிசி மாவுன்னா 1/2 கப்பு சர்க்கரை போதும். அப்புறம் 1/2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். ஏலக்காய் பொடி எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். கருப்பட்டி கொழுக்கட்டை செய்யலாம். சரியா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். கருப்பட்டி திருகி வச்சோம் இல்லைங்களா? ஒரு சில இடத்துல கருப்பட்டி கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். இது எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் கிடச்சிருக்கு, லைட் கலராக தான் இருக்குது. ஆனால் இது கருப்பட்டி தான். சரியா? இது வந்து இந்த 3/4 கப்பு கருப்பட்டியை இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1/4 டம்ளர் தண்ணி போதும். போட்டுட்டு மெல்ட் பண்ணணும். சும்மா மெல்ட் ஆகட்டும். இது வந்து பாகு பதம் அதெல்லாம் வர வேண்டாம். மெல்ட் ஆனாலே போதும். மெல்ட் ஆன அப்புறம் வடிகட்டி இதை எடுத்துடணும். நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு இது வடிகட்டி எடுத்துடணும். சரியா? மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ண இல்லைங்களா? அதை திருப்பி அதே பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடாகட்டும். சரியா? நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா? 1 கப் மாவு, அரிசி மாவு, அது போடுறோம். சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வு. அப்போ தான் ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஸ்வீட் ஐட்டம் இல்லைங்களா? சும்மா லேசாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா? சரியாயிடுச்சு. இந்த ஓரெல்லாம் இருக்குது இல்லைங்களா மாவு, அதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணு. இதிலே பாதி மாவு வந்து வெந்துடும். நம்ம கொழுக்கட்டை செய்கிறோம் இல்லைங்களா? இதிலே வந்து பாதி மாவு வெந்துடும். இதை இப்போ நம்ம இப்படி பண்ணுறதுனால வெந்துடும். இது வந்து பேக்கெட் மாவு தான். இது இடியாப்ப மாவு விற்கிது இல்லைங்களா? அந்த பேக்கெட் மாவு தான் இது. இது வாங்கிட்டு லேசாக கொஞ்சம் வறுத்துட்டு ஜலிச்சிட்டு செய்யுங்க. சரிங்களா? கொஞ்சம் ஆயில் விடுறேன் பாருங்கள். ஏன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். ஏன் இப்போது ஆற விட்டுட்டு கொழுக்கட்டை எப்படி பிடிக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். தேங்காய் எடுத்து வச்சு இல்லைங்களா? அதையும் இந்த சூட்டுலேயே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் அப்புறம் ஏலக்காய் அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? அவ்வளோதான். இப்போது மாவு பார்த்திங்களா? பாதி வந்துடுச்சு. இப்போவே கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் போல் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் கொழுக்கட்டை பிடிச்சிட்டு காட்டுறேன்.
இப்போ கொழுக்கட்டை வந்து இட்லி சட்டியில் வேக வைக்கலாம். சரிங்களா? இட்லி எப்படி நம்ம வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வைக்கணும். சரியா? இப்போது இந்த தட்டில், இட்லி தட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா? இது மாதிரி கொழுக்கட்டை, இதே மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கணும். சரியா? கொஞ்சம் திக்காகவே பிடிங்க, இல்லைன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். இது மாதிரி பிடிச்சிருங்க. உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு எடுத்து பிடிச்சிட்டு இட்லி தட்டு உள்ளுக்குள்ளே வச்சு அழகாக அடுக்கிடுங்க உள்ளுக்குள்ளே. இங்கே எனக்கு பெங்களூரில் இதுதான் கிடச்சிது, இந்த கருப்பட்டி. இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கிடைக்கல. ஆனால் திருகிடுங்க, கருப்பட்டி வாங்கினா திருகிடுங்க. திருகலைன்னா உங்களால் உடச்சிலாம் எடுக்க முடியாது. கருப்பட்டி மட்டும் வெல்லம் உடச்சி எடுத்துடலாம். வெல்லம் வாங்கினா இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட போட்டு செய்யலாம், கருப்பட்டிக்கு பதில். சரியா? கொஞ்சம் கருப்பட்டியில் செய்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து இறக்கிடலாம். சரியா? ஓரளவுக்கு சிம்மில் வைங்க, ரொம்ப ஃபுல்லானால் வேண்டாம். இப்போ பூரண கொழுக்கட்டை செய்யலாமா? 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சு இல்லைங்களா, அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். சரியா? இது வந்து தோசை மாவு பதத்தில் நம்ம கரைச்சிடணும். சரிங்களா? தோசை மாவு பதத்தில் கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுங்க. கொஞ்சம் சால்ட்டு போடலாம், ஏன்னா ஸ்வீட் ஐட்டம்ல சும்மா லேசாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு தோசை மாவு பதம் வர அளவுக்கு இதை நம்ம கரைச்சிக்கணும். அப்போது நமக்கு ஈஸியாகிடும் இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இட்லி மாவு மாதிரி இருக்குது. தோசை மாவு பதம் வந்துருச்சிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மிலே வைங்க. ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது கொழுக்கட்டை. இதில் ஊற்றிடுங்க. ஒரு கடாய் வச்சு, கடாயோ பேனோ வச்சு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. நமக்கு இறுகி வந்துடும். இது ஈஸியாகிடும் உங்களுக்கு கொழுக்கட்டை செய்ய. இருக்குது பார்த்தீங்களா? இறக்கிடும். கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. மாவு எரிக்கிச்சு பாருங்கள். சிம்மில் வச்சுடுங்க, நல்லா சிம்மில் வச்சுடுங்க, அடி பிடிச்சிடும். இது நமக்கு இதிலே வெந்துடும் பாதி.
நெய் வேணும்னா ஒரு ஸ்பூன் விட்டுடுங்க. ஆயிலுக்கு பதில் நெய் வேணும்னா நெய் விட்டுக்குங்க. சரியா, உங்கள் இஷ்டம். இப்போது ஏலக்காய் பொடி போடலாம். அவ்வளோதான். இப்போது பூரணம் செய்கிறது காட்டுறேன் நான். இப்போது பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். தேங்காய் எடுத்து வச்சு இல்லைங்களா, தேங்காய், அரை கப்பு சர்க்கரை. சரிங்களா, ஏலக்காய் வேணும்னா ஃபஸ்ட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் சர்க்கரையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இதில் சிறுபருப்பு இல்லை அது வேக வச்சு இதில் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டு. சரிங்களா, சரி. இப்போது இந்த பூரணம் ரெடி பண்ணிட்டேன். இப்போது கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு காட்டு. இட்லி சட்டி அடுப்பில் வச்சுடுங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஆன் பண்ணி சிம்மில் வைங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். தட்டில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதே தட்டு வைங்க. ஒரு தட்டு வைங்க. அந்த தட்டில் இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி வைக்கணும். சரிங்களா, இதான் அந்த அச்சு. பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இதுதான் அச்சு. இந்த மோல்டு சொன்னோம் இல்லைங்களா, அச்சு. பூரண கொழுக்கட்டை செய்கிற அச்சு இல்லை, அதுக்குள்ளே இது மாவு கொஞ்சம் உள்ளே வைங்க. இதே மாதிரி மெட்டலில் கிடைக்கும். கிடைச்சா அது வாங்கி செய்யுங்க, இன்னும் நல்லா வரும் இந்த பிளாஸ்டிக்கை விட. சரிங்களா, அப்போது நம்ம தேங்காயும் சர்க்கரை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது உள்ளே வச்சுட்டு திருப்பி அது மேலே சும்மா லைட்டாக மாவு வந்து கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் இப்படி மூடிடுங்க. அப்போ தான் அது க்ளோஸ் ஆகும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்துடும். இப்போது இட்லி பாத்திரத்தில் அப்படியே அடிக்கணும். இதே மாதிரி கொழுக்கட்டை செய்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிடணும். சில நேரத்தில் மாவு வந்து ஒட்டிடும், வராது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கிடணும். சரியா, இது மாதிரி அடிக்கிடுங்க. அடுக்கிட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, பிடி கொழுக்கட்டை 10 நிமிஷம் வேகணும். அதே மாதிரி இதுவும் 10 மினிட்ஸு வேகணும். 10 நிமிஷம் வேகணும். மூடிடணும். சரியா, மூடிடணும். மூடிட்டு நார்மல் சிம்மில் வைங்க. நார்மல் வைங்க ஃப்ளேம். ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பூரண கொழுக்கட்டையும் பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து பாருங்கள். இன்னொரு முறை இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். சரியா, சரி.